திமுகவில் எப்போதுமே முந்தைய தலைவர்களை தூக்கி பிடித்து தான் அடுத்தவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் அதிமுக எப்படி அப்படின்னா, முந்தைய தலைவர்களை இருட்டடிப்பு செய்கிறதா அடுத்த தலைவரோட வேலையாகவே இருக்கும். ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எம்ஜிஆர் படத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதாவுடைய புகைப்படம் சட்டப்பேரவையில் எடப்பாடியே திறந்து வச்சுக்கிட்டார். அழைத்தும் கூட மோடி வர மறுத்தார். காரணம் ஒரு உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா. 1977 முதல் முறையில் செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அப்போதும் எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். அப்போ எம்ஜிஆரை ஜெயலலிதா புறக்கணித்த போது இதே கேள்வியை ஜெயலலிதாவிடம் கேட்டாரா செங்கோட்டையன்? பாஜகவினுடைய கைப்பாவையாகத்தான் அதிமுக இருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் நிறைவேறாத புது புது திட்டங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. இப்போ செங்கோட்டையனை இப்படி மாற்று கருத்தை பேச வைத்ததோ இல்லை வேலுமணியோடு நெருங்கி பழகுவது அப்படிங்கிறது எல்லாமே எதை காட்டுகிறதுனா, எடப்பாடிக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பது. முன்னால் இருந்த தலைவர்களை மதிப்பதோ அவர்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னெடுத்து செல்வதோ அதிமுக எப்போதும் பண்ணுவதில்லை. எந்த தலைவர் வர்றாங்களோ அவங்க தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிற வேலையைத்தான் செய்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அந்த அத்திக்கடவு அவிநாசி நிகழ்ச்சியும். எடப்பாடி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட கழக தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் திரு ராம வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் அதிமுக கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி அப்படின்ற அந்த திட்டத்தினுடைய அந்த விழாவில், விவசாயிகள் தரப்பில் நடத்தப்பட்ட விழாவில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சே அவருடைய அந்த ஒரு புறக்கணிப்பை பகிர்ந்துகிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் குறித்து இது நியாயமான ஒரு விஷயமா பார்க்கணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? இது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதே போன்ற தவறுகள் அதிமுகவில் பல முறை நடந்திருக்கிறது. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவில் எப்போதுமே முந்தைய தலைவர்களை தூக்கி பிடித்து தான் அடுத்தவங்க அரசியல் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுடைய படங்கள் இருட்டடிப்பு செஞ்சுட்டோ இது பண்ணுற மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அதிமுக எப்படி அப்படின்னா, எப்போதுமே முந்தைய தலைவர்களை இருட்டடிப்பு செய்கிறது தான் அடுத்த தலைவரோட வேலையாகவே இருக்கும். இங்கே எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு, ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எம்ஜிஆர் படத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக அதே வேலையை தான் இப்போ எடப்பாடி பண்ணியிருக்கார். இவங்க ரெண்டு பேரையும் புறக்கணிச்சுட்டு முழுக்க முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்துகிற வேலையை தான் அவர்கள் செய்தார்கள். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா வந்தது. அப்போது அதிமுக ஆட்சி தான் நடந்துச்சு. அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவாக ஏதாவது செய்திருக்கிறதா அதிமுக? அந்த அரசு செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர். இப்போ அவருக்கு அவர் நினைவாக ஏதாவது ஒரு திட்டங்களோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முந்தைய தலைவர்களை எப்படி கொண்டாடியதுன்னா, இங்கே சென்னை கோட்டூர்புரத்தில் மிகப்பெரிய ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம். அது இன்னைக்கு வரைக்கும் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகமாக இருக்கிறது. பல பேருக்கு பயன் தருது. காலத்திற்கும் அது நிற்கும். அண்ணாவுடைய நூற்றாண்டு அப்படின்னா. அதே போல் ஒன்றிய அரசிடம் பேசி அண்ணா நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டார்கள். அதே போல் இப்போ கலைஞருக்கு நூற்றாண்டு வந்தது. திமுக ஆட்சி என்ன செய்ததுன்னா, இதே போல் ஒரு நூலகத்தை மதுரையிலே கட்டி எழுப்பி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தென் மாவட்ட மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இருக்கிறது. பல பேர் இங்கே படித்து இன்றைக்கி அரசு பணிக்கெல்லாம் போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் நூற்றாண்டுக்கு செஞ்சாங்களான்னா செய்யலை. அதே போல் கலைஞருடைய நினைவேந்தல், கலைஞர் மறைந்த பிறகு நினைவேந்தல் பார்த்திங்கன்னா பல வகைகளில் நடந்தது. அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் தனியாக அவங்கள வச்சு ஒரு நினைவேந்தல், ஒரு நீதியரசர்கள் நீதிபதிகள் மட்டும் பங்கேற்கிற ஒரு நினைவேந்தல், மருத்துவர் தனியாக பங்கேற்கிற நினைவேந்தல், இப்படி பல்துறை அறிஞர்கள் பங்கேற்கிற ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சிகள். அந்தந்த துறைக்கு கலைஞர் என்ன செய்தார் அப்படிங்கிற பேசுவதை போல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தான், ஆளுங்கட்சி இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு அந்தந்த துறை சார்ந்த பிரபலங்களை அழைத்து அப்படி நிகழ்ச்சியை நடத்தியது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி அதிமுக நடத்தவே இல்லை. அதே போல் அதுக்கு காரணம் இருக்குது அவங்களுடைய. அதே போல் கலைஞருடைய படம் சட்டப்பேரவையில் திறக்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை அழைத்து திறந்தார்கள். ஆனால் ஜெயலலிதாவுடைய புகைப்படம்
சட்டப்பேரவையில் எடப்பாடியே திறந்து வச்சுக்கிட்டார். அதாவது அதற்கு வந்து வரலை, அது வேற விஷயம். அதாவது இவர்கள் அழைக்கவில்லை என்பது ஒன்று, அழைத்தும் கூட மோடி வர மறுத்தார். ஏன்னா அவங்களுடைய ஆதரவாக இருந்தாலும் கூட மோடி வர மறுத்தார். காரணம் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா. அப்போ நம்ம போய் படத்தை திறந்தால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று தவிர்த்தார்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள். ஆனாலும் கூட இவர்கள் வந்து அதை ஒரு முக்கியமாக ஒரு ப்ரெஷர் பண்ணி வர வைக்கக்கூடிய வேலையை வந்து அவங்க எடப்பாடி செய்யலை. ஆக இப்படித்தான் தொடர்ச்சியாகவே அந்த தலைவர்களை, முன்னால் இருந்த தலைவர்களை வந்து மதிப்பதோ அவர்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னெடுத்து செல்வதோ அதிமுக எப்போதும் பண்ணுவதில்லை. எந்த தலைவர் வர்றாங்களோ அவங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற வேலையைத்தான் செய்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அந்த அத்திக்கடவு அவிநாசி நிகழ்ச்சியும். எடப்பாடி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டார். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த ஒரு அலிகேஷன் வைக்கிறது வந்து நியாயமான ஒன்று தான். அதுக்கு செங்கோட்டையன் வந்து இதுக்கு பின்புறமாக வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் சொல்ல வர்றேன். அது நியாயமானதாக இருந்தால் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் புறக்கணிக்கப்பட்ட போது கேள்வி எழுப்பியிருக்கணும்ல. 1977 முதல் முறையில் செங்கோட்டையன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அப்போது எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். அப்போ எம்ஜிஆரை ஜெயலலிதா புறக்கணித்த போது இதே கேள்வியை ஜெயலலிதாவிடம் கேட்டாரா செங்கோட்டையன்? இல்லை ஜெயலலிதா இறந்த பிறகு ஏன் இப்படி ஒரு நினைவேந்தல் நடக்கலைன்னு எடப்பாடிகிட்ட கேட்டாரா? எல்லாம் செய்யாமல் இந்த நேரத்தில் அவர் பேசுவது என்பது ஒரு அரசியல், இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஓகே சார், இந்த ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது அதிமுகவினுடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் 4 அணிகளாக பிரிந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுக மீண்டும் பழைய மாதிரி ஒரு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஆசைப்படுறாரு. இப்போ சப்போஸ் அதிமுக பழைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதிமுகவினுடைய இந்த நிலைக்கு காரணம் பாஜக தான் அப்படின்ற அந்த ஒரு கூற்று உண்மையாகுதா? கண்டிப்பாக இதைத்தான் நாங்கள் பலமுறை சொல்லி வந்தோம். பாஜகவினுடைய கைப்பாவையாகத்தான் அதிமுக இருக்கிறது. அதாவது அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதா உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போனதற்கு அப்புறமே நடந்த அத்தனையுமே பாஜக தான் அதிமுகவை இயக்குகிறது அப்படின்னதே திமுக பலமுறை குற்றம் சாட்டி இருந்தது. ஏன்னா வந்து ஜெயலலிதா காலத்தில் நிறைவேறாத புது புது திட்டங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஓபிஎஸ் வந்து அந்த ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் தான் இங்கே டிஎன்பிஎஸ்சி மூலமாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக வருகிற வேலைகளில் மாநிலத்தவர் வரலாங்கிற ஒரு ஆணையை வந்து ஓபிஎஸ் அந்த டயத்தில் தான் கையெழுத்திடுறார். அதே போல் உதய் மின் திட்டத்தில் வந்து சேருவதற்கு ஒப்புதல் வந்து தமிழ்நாடு அரசு அப்போது தான் தெரிவிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அதே போல் அவர்கள் மறைவுக்கு அடுத்த பின்னாலும் கூட யார் அந்த ஆட்சிக்கு வரணும், யார் அப்படின்னு அதிமுகவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாஜக தான் வைத்து கொண்டது. அது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படின்னா எடப்பாடி தான் பாஜகவோட சண்டை போட்டு வெளியில் வந்துட்டாரு அப்படின்னு. அதுவே வந்து எங்களை பொறுத்தளவு அது முழுமையான ஒரு இது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியும் பாஜகவும் ஓரணியிலே இருந்தால் சிறுபான்மை வாக்குகள் வந்து நேரடியாக திமுகவுக்கு முழுமையாக போயிடும். இப்போ திமுகவுக்கு வருகிற சிறுபான்மை வாக்குகளை வந்து சிதறடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அவர்கள் பேசி வைத்து கொண்டு தான் தனியாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறத தேர்தல் நேரத்திலேயே திமுக சொன்னது. அதே தான் நடந்தது. அதே மாதிரி நின்னாங்க, தனியாக தான் நின்னாங்க. இன்னும் ஒன்று அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகளை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். சில கட்சிகள் வந்து எப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருந்தால் அங்கே சில கட்சிகள் போக மாட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு வந்து கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோ திருமாவளவனோ வைகோவோ அங்கே போவதில் சில சிக்கல்கள் இருக்கும். அப்போது அதிமுக தனியாக நின்றால் அவங்க வந்து இங்கே அவங்களை எப்படியா பிரித்து கொண்டு வந்துடலாம். அந்த 2 திட்டங்களோடு தான் அதிமுக தனியாகவே நின்றது. ஆக அப்படி நின்ற காரணத்தினாலும் கூட அதற்கு சொல்லுவதற்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, நாங்கள் அப்படிலாம் இல்லை வந்துட்டோம் அப்படின்னா. ஒருவேளை அதிமுக ஓரிரு இடங்களை பெற்றிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மக்கள் வந்து அதிமுகவுடைய அந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு 0 இடம் தான் கிடைச்சது. ஆனால் ஒருவேளை 1-2 இடங்கள் அவர்கள் கிடைத்திருந்தால் அவங்க அங்கே போய் யாராவது இருப்பாங்க. ஓகே சார், இப்போது சமீபத்தில் ஈஷா யோக மையத்தில் வந்து சிவராத்திரி அந்த விழா வந்து நடத்தும்போது அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தார். அதே மாதிரி வேலுமணி அவர்களும் வந்து பங்கேற்று கொஞ்சம் நெருக்கமாக பேசிக்கிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து அதிமுகவினுடைய
அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேசியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ பாஜக கூட இந்த சமயத்துல கூட்டணி வந்து கொஞ்சம் நெரிசலாக இருக்கு அப்படின்னா அது காரணம் எடப்பாடி அவர்கள் தான். அவரை தலைமையிலேருந்து தூக்கிட்டா அதிமுக வந்து பாஜகவோட ஒன்று சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக. அதாவது எடப்பாடியவோ அதிமுகவையோ முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய எண்ணம். அதற்காக தான் அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைவர்களையும் தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ செங்கோட்டையனை வந்து இப்படி மாற்று கருத்தை பேச வைத்ததோ, இல்லை வந்து வேலுமணியோடு வந்து நெருங்கி பழகுவது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எதை காட்டுகிறதுன்னா, எடப்பாடிக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் எங்களோடு தான் இருக்கிறார்கள், நீங்கள் வேறு வழி இல்லை, உங்களுக்கு எங்களோட தான் வரணும். அதாவது என்னென்னா, நான் வெளியே தான் நிற்கணும், சேர வேண்டாம் தனியாக நில்லுன்னு பாஜக சொன்னாலும் அதை கேட்டு தனியாக நிற்கணும். தனியாலாம் நிற்க வேணாம், என் கூட வந்து சேர்ந்துருனாலும் சேர்ந்துக்கணும். அதிமுக என்பது வந்து சுயமாக ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு கட்சியாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதிமுக வந்து பாஜகவை கூட இணைந்தால் இப்போ தற்போதைய நிலை, தமிழகத்தினுடைய நிலை என்ன ஆகும்? ஏன்னா இப்போ வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக வந்து மறைமுகமாக பாஜக ஃபுல்லா கைப்பற்ற போறாங்க அப்படின்றத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதே மாதிரி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய சூழல் எப்படி இருக்கும்? அதாவது நீங்கள் பாஜக வந்து பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு கூட்டணி கட்சிகளோடு இருந்த முறையை வைத்து பார்க்கும் பொழுது பாஜக என்ன செஞ்சுருக்குன்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, அந்த உடனிருந்தே கொள்ளும் வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி தான் பாஜக. இப்போ நீங்கள் சிவசேனாவோடு இணைந்து மகாராஷ்டிராவில் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சிவசேனா கட்சி தேய ஆரம்பித்தது, பாஜக வளர்ந்துருச்சு. அதே போல் வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதாதள் கூட்டணியோடு இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஐக்கிய ஜனதாதளம் இப்போ கூட்டணியில் இருந்தாலும் கூட ஐக்கிய ஜனதாதளத்துடைய வாக்குகளை விட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விட பாஜக கூடிருச்சு. ஆனால் இதே முன்னாடி இருந்த தேர்தலில் பாஜக கம்மியாக இருந்தது, ஐக்கிய ஜனதாதள் கூட இருந்தது. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மாநில கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து தங்கள் கட்சியை வளப்படுத்திக் கொள்வார். இது அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன் அதிமுக இருக்கிறவங்க அதை ஆதரிக்கணும்னு நினைக்க போகிறாங்க அப்படி ஒரு விஷயத்த? அதாவது அங்கே ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவுக்கு பெரிய கொள்கை இல்லைங்க. அதிமுகவினுடைய ஒரே கொள்கை என்பது திமுக எதிர்ப்பு. அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு யார் கிடைத்தாலும் அவர்களை ஆதரிப்பார்கள். இன்னும் ரொம்ப இதாக சொல்லணும்னா, அதிமுகக்காரர்களுக்கு தேவை இரு கால்கள் விழுவதற்கு. அந்த கால் யாருடைய காலாக இருந்தாலும் பரவாயில்ல. அது அம்மா காலாக இருந்தது, அப்போ அமித்ஷா காலாக இருக்குது. அதே போல் நாளைக்கு இன்னொருத்தர் காலாக கூட இருக்கலாம். அப்படியான நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களும் தாவேகா கட்சி ஆரம்பித்து அதுக்கான விழா, 2வது தொடக்க விழாவும் வந்து நடைபெற்றது. அந்த விழாவில் சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் வந்து கருணாஸ் அவர்கள் வந்து பாயாசம் ஃபாசிசம்னு பேசக்கூடியது வந்து ஒரு பாதரசம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை பாதரசம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து ஒரு பாசிசம் அப்படிங்கிறது வந்து அனைவரும் சேர்ந்து எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த பாசிசத்துக்கு எதிராக பாயாசம் என்று அதை நக்கலடிப்பதை போல தான் விஜய் வந்து பேசினார். அப்போ அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் தவறான ஒருவரை காப்பாற்ற முயல்கிறீர்கள் அப்படிங்கிறதான் பொருள். அப்போ பாசிசத்தோடு உண்மையான விளக்கம் என்ன என்பது தெரியாமல் பாசிசத்தையும் பாயாசம்னு அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற திமுக அவர்களுக்கு பாயாசமாக இருக்குது மக்களுக்கு. அப்போது இந்த இரண்டையும் வந்து நான் 2 பக்கம் இருக்க மாட்டேன் என்று நக்கலடித்து கொண்டிருக்கிறவர் ஒரு பாதரசத்தை போல இருக்கிறார் அப்படின்னு தான் நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் கருணா சொல்லியிருக்கிறார். அதோட விளக்கத்தை அவர் சொல்கிறார். அதாவது என்னென்னா, பாதரசம்ங்கிறது எதிரே ஒட்டாது. அப்போது அந்த அளவுக்கு ஒரு மக்களிடம் ஒட்ட மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு தான் அவரோட ஓராண்டு செயல்பாடு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அவர் மக்களோடு சேர்ந்து நிற்கலை விஜய். அவர் ஒரு பக்கத்தில் தனியாக நிற்கிறார், மக்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அதை தான் அவர் சொல்கிறார், மக்களோடு அவர் ஒட்ட மாட்டார் அப்படின்னு. இப்போ பாயாசம் ஃபாசிசம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடும் போது ஃபாசிசத்தினுடைய தன்மை என்னவோ அதே தான் திமுகவும் இருக்குது. அதே மறைமுகமாக சுட்டி காட்டுறது தான் பாயாசம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது மறைமுகமாக திமுக ஆட்சி ஃபாசிசம் தான் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையா? இல்லை, அதுதான் கேட்குறேன். அப்படியா இருந்தால் 2 பாசிசங்களுக்கு நடுவில் நடந்த போராட்டம் அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் மறைமுகமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் பாசிசம், அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசமானு கேட்குறாரு ஒரே வார்த்தை. இது யாரை காப்பாற்றுவதற்காக? அப்போ அவங்க பாசிசம் இல்லைன்னு சொல்ல வர்றார். அதுதான், அதாவது இங்கே வந்து திமுகவை தாக்குவது என்பது ஒன்று, இன்னொன்று பாஜகவை காப்பாற்ற முயல்கிறார் விஜய். அப்ப இரண்டுமே பாசிசம்னு சொல்ல வராருன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதா? இது ஏன் 2 பேரும் பாசிசம்னு அவரால் சொல்ல முடியலங்கிறதான் கேள்வி. ஏன்னா அவரால் எதிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவர்களால் இயக்கப்படுகிறார் அவர்.
அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கடலூரிலிருந்து ஒரு கைதியைப் போல் அழைத்து வரப்பட்டார் வருமான வரித்துறையால். கடலூரில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் மீது வருமான வரி மோசடி இருக்குன்னு சொல்லி அவர் கைதியை அழைத்து வரப்பட்டார். இன்றைக்கு அப்படி 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கைதியாய் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எப்படி கொடுக்கப்படுது? அப்போ பாசிசத்தினுடைய பிள்ளையாக இல்லை பாசிசத்தினுடைய ஆதரவாளராகத்தான் அவர் இருக்கிறார். ஓகே. அதே மாதிரி சார், இப்போ ஊழல் பற்றியும் வந்து பேசியிருந்தாரு. ஊழல் ஆட்சி அப்படின்றத குறிப்பிடுறதே வந்து திமுக ஆட்சியை தான் வந்து சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயம் ஊழல் அப்படின்றது வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே திமுகவை வந்து அந்த மாதிரி லேபிள் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வெளிப்படையாக ஒரு சவாலாகவே கூட சொல்கிறேன். தாவேக்காவாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா குற்றச்சாட்டை யார் வேண்டுமானாலும் யார் கொடுக்குறாங்க. கைது செய்யப்பட்டாங்க இல்லையா சார்? செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா? வழக்குக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இறுதி தீர்ப்பு வரலையே இன்னும். நான் சொல்ல வருகிற தீர்ப்பு. ஆனால் முதலாக சுதந்திர இந்திய வரலாற்றில் முதலாக ஊழல் வழக்குக்காக சிறைக்கு போன முதலமைச்சர், தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போன முதலமைச்சர் ஜெயலலிதா. சரிங்களா? இன்றைக்கும் அவர் அதாவது கீழமை நீதிமன்றம் சொல்லுது, விசாரணை நீதிமன்றம் சொல்லுது குற்றவாளின்னு. கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வெளியே வர்றாங்க. ஆனால் மீண்டும் வந்து உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறத இந்திய நீதி அமைப்பினுடைய கடைசி அவங்க தான். அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் உறுதியான தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படியும் அவர் குற்றவாளி தான். வெறும்னு அவர் இறந்து விட்டார் என்பதற்காக மட்டுமே அவருக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்சிருக்கார். அவ்வளோதான் வித்தியாசம். ஆக அப்படி இருக்கிறவர்களை பற்றி பேசாமல் திமுகவை நோக்கி மட்டுமே அவர் பேசுவது என்பது வெறும் வந்து குற்றச்சாட்டு. இது இப்போ இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். கடைசி வரைக்கும் எம்ஜிஆரால் நிரூபிக்க முடியலை. எம்ஜிஆருக்கு அப்புறம் 4 தலைவர் 5 தலைவர் அந்த கட்சியில் மாறிட்டாங்க. யாராலையும் இன்றைக்கு வரைக்கும் திமுக ஊழல் கட்சி என்பதை நிரூபிக்க முடியவில்லை. வெறும் வார்த்தைக்காக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போது சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தாவேகா கூட இணைந்து பயணிக்க போகிறாரு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக வந்துட்டு இருந்தது. அதை நம்மளும் பார்த்தோம் அந்த விஷயத்த. அந்த வகையில் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து இனிமேல் தனித்து தான் போட்டியிட போது, அதுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன் ரிட்டர்னாக விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் போட்டியிடக்கூடிய பீகாரில் விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோருக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு. அவருக்கான ரசிகர்கள் பீகார்லேயும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பிரசாந்த் கிஷோருக்காக பிரச்சாரம் செய்ய போகிறாரு விஜய். இங்கே விஜய்க்காக வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உதவி செய்ய போகிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் யார் வேணாலும் யாருக்கும் உதவி செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லுகிற விஷயம் இருக்கு இல்லையா, நான் வந்து இங்கே உதவி செய்ய போகிறேன்னு, அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் வந்து நீரோட்டத்தோடு சேர்ந்து நீந்துபவரை தவிர எதிராக நீந்துபவர் அல்ல. பிரசாந்த் கிஷோர் இதற்கு முன்பாக வேலை செய்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய சக்ஸஸ் ரேட்டு வந்து மக்கள் மனநிலை ஒத்துப்போகிற இடத்துல அவர் ஒத்துப்போனவர்களுக்கு ஆதரவாக அவர் பண்ணும்போது தான் ஜெயிச்சிருக்கார். 2014 மோடியாக இருக்கட்டும், இங்கே வந்து திமுகவுக்காக 2021 வேலை செய்ததாக இருக்கட்டும், அப்படி போட்டது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மனநிலை வந்து எதிராக இருக்கிற ஒரு இடத்துல சவாலாக நின்று நான் ஜெயிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான பணிகளை வந்து பிரசாந்த் கிஷோர் செய்யலை. இன்னொன்று வந்து இப்படி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போதான் பீகாரில் இடைத்தேர்தல் முடிஞ்சது. அந்த இடைத்தேர்தல் தான் போட்டியிட்ட அனைத்து இடங்கள்லையுமே அந்த கட்சிக்கு டெபாசிட் போச்சு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு பீகார்லேயும் செல்வாக்கு இருக்குது அப்படின்றத இதை வச்சு அவர் சொல்ல வராரா? எங்க ஒரு திரைப்பட நடிகர், அந்த திரைப்பட நடிகருக்கு வந்து அவருடைய படம் வந்து இந்தியிலே கூட டப் செய்யப்பட்டு வெளியிடப்படலாம். அதனால் அவருக்கு வந்து இந்தி பேசுகிறவர்கள் தெரிந்திருக்கலாம். இல்லை பீகாரிகள் இங்கே வேலைக்கு வருகிறார்கள், அவர்கள் வந்து விஜய் படத்தை பார்த்துருக்கலாம். ஒரு நடிகராக விஜய் வேண்டுமானால் பீகாரில் பயன்படலாம். இன்றைய தமிழக அரசியல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.